ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீன்ஸ் ஃப்ரை அதாவது போஞ்சிக்க பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில பேர் அவியல்னு சொல்லுவாங்க, ஆனால் அக்குறை நெய்யில் பொதுவாக இதுக்கு பொரியல்னு தான் சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கடால் என் சேனலை ஃபஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பீன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பீன்ஸை இதை உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி இதோட நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்கு செய்கிறேன்னா, சம்டைம் இதில் பூச்சி இருந்தாலும் உங்களுக்கு லேசாக உள்ளுக்கு பார்த்து க்ளீன் பண்ணிக்கலும். மற்றது இது ஃப்ரை பண்ணக்குள்ளக்கு நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். அதுக்கு தான் இப்படி செய்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 மீடியம் சைஸ் ஒன்னியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மாசித்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 4 பச்சை கொச்சிக்காவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பீன்ஸ் கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இது காரம் போதாட்டி இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அக்குரணையில் இந்த பீன்ஸ் ஃப்ரையை 2 மெத்தடாக குக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படி நான் ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி. செகண்ட் மெத்தட் இப்படி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குக் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.